தமிழ் கழுகு. ஆளுநர் ஆர்.என். ரவியோட தீவிர ஆதரவாளரா இருந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை காத்திருந்து பழிவாங்கிடுச்சா தமிழக அரசின் உயர்கல்வித்துறை. அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இருந்தவர் வேல்ராஜ். இவர் ஓய்வு பெற்ற கடைசி நாளான கடந்த 31ஆம் தேதி அவரை சஸ்பெண்ட் செஞ்சு அதிரடி காட்டியிருக்கு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை. ஆளுநர் ஆதரவாளரா பார்க்கப்பட்ட வேல்ராஜ் மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைமுறைப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. அதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசையும் மீறி மத்திய அரசோட கல்விக் கொள்கையை அமல்படுத்தினா தான் பல்கலைக்கழகங்களோட மானியம் கிடைக்கும்னு பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தாரு. பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்ப பல சமயங்கள்ல வேல்ராஜ மேடையிலேயே கண்டிச்சிருக்காரு. வேல்ராஜோட துணைவேந்தர் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு ஆளுநர் மாளிகையில அவருக்காக ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க. இந்த மாதிரியான விழாக்கள் கவர்னர் மாளிகையில நடந்ததே இல்ல. வேல்ராஜுக்காக அப்படி ஒண்ணு நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. கூடவே துணைவேந்தரா இருந்த போது நாள் தவறாம கவர்னர் மாளிகைக்கு போயிடுவாரு வேல்ராஜ். அவரோட துணைவேந்தர் பதவி காலத்துக்கு பிறகும் பேராசிரியரா அண்ணா பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற போன அவரை சோலார் பேனல்கள் வாங்கினதுல முறைகேடுன்னு ஒரு பழைய வழக்குல சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இவரால இப்ப அதே பல்கலைக்கழகத்துல முக்கிய பொறுப்புக்கு வந்தவர் கூட இந்த விவகாரத்துல தனக்கு உதவலையேன்னு புலம்புறாராம். கூடவே எல்லோருக்கும் நல்லது செஞ்சேன், எனக்கு இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறத யாருமே சொல்லாம மறைச்சி சர்வீஸோட கடைசி நாள்ல இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு நொந்து போயிருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.